மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் வந்து சேதுக்கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. நீங்க ஜாலியா உங்க புது பொண்டாட்டி கூட போறதுன்னா ஏன் குழந்தை எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியது தானே. நீங்க ஜாலியா சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு இது சுத்துறதுக்கு இது என்ன பிக்னிக்கா? குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கண்டபடி சேதுவை பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம், ஏமா கொஞ்சம் பொறுமையா இருமா, எதுக்காகமா இப்படி பேசிட்டு இருக்க? சேதுக்கும் குழந்தை 2 நாள் அவன் கூட இருக்க கூடாதா? அவன் வந்து ஆசைப்பட மாட்டானா? எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? அதுதான் எந்த ஒரு விபரீதமும் நடக்கல. ஒருவேளை நடந்துட்டா ஏன் குழந்தையெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்க இங்க வச்சுட்டு இருக்கிறதா இருந்தா குழந்தைய வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா குழந்தைய என்கிட்டே கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே செல்லப்பாண்டி தமிழ் கிட்ட, இங்க பாரு, பஞ்சாயத்தோட தீர்ப்பு இது. குழந்தை இன்னைக்கு முழுக்க அங்கதான் இருக்கணும். நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு அவங்க நாளான்னைக்கு வந்து குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு எப்படி ஒண்ணு தமிழை கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. தமிழ் குழந்தையவே பார்த்துட்டு இருக்கு, குழந்தையும் தமிழை பார்த்து அழுதுட்டு இருக்கு. உடனே சேது வந்து 1 நாள் தான் வேணும்னா அவங்க வரதுன்னா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே பயங்கர ஷாக் ஆகுது ஐஸ்வர்யாவுக்கு. மாமா என்ன மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது சரியா? நம்ம போறோம்னா அதுக்காக தமிழுக்கு ஏன் வரணும்? தமிழெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல, நீங்க தமிழெல்லாம் ஒன்றும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. உடனே ராஜாங்கம் வந்து, இங்க பாருமா தமிழ், நாங்க குழந்தைய கூட்டிட்டு சென்னைக்கு போறோம். ஒருவேளை குழந்தைக்கு மேலுக்கு முடியாம போயிட்டா அப்போ உன்னுடைய உதவி தேவைப்படும். அரசியல் விஷயமா நாங்க சென்னைக்கு போறோம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா எங்க கூட நீ வாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மலரும் வந்து, வா தமிழ, குழந்தைய நினைச்சு வா, எதுக்காகவும் நீ கவலைப்படாத, உன் கூட தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மலர் வந்து சொல்றாங்க. உடனே செல்லப்பாண்டியும், சரி மலரு, நீ சொல்றது சரிதான், தமிழ குழந்தை நினைச்சிட்டு நீ போன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்பல் பண்றாங்க. இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கவே கிடையாது. உடனே சேது வந்து ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால குழந்தைக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு தமிழ் ஒத்துக்கிறாங்க. உடனே குழந்தைங்க ரெண்டும் ஒன்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஐஸ்வர்யாவை பின்னாடி உட்கார வச்சுட்டு சேது பக்கத்துல தமிழை வந்து உட்கார வைக்கிறாங்க. 2 குழந்தையும் ஒன்னா சந்தோஷமா கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லி குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு ரொம்பவே நிம்மதியா அழகா வருது. இதை பார்த்து ராஜாங்கம் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் நினைக்கிறபடி சேதுவும் தமிழும் திரும்ப ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.